வணக்கம் நண்பர்களே. என்கிட்ட இப்போது சானியோ ஜப்பானோட டைனமோ இருக்குது. இது எப்படியும் ஒரு 80s மேனுஃபேக்சரிங் பண்ணது. நியர்லி ஒரு 45 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும். இது ஒர்க்கிங் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இது கழட்டி இதோட வைண்டிங்லாம் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணணும். நான் இப்போ ஓவராலாக இதை மட்டும் க்ளீன் பண்ணலாம் மேலோட்டமாக அப்படின்ட்டுருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். அப்புறம் இதில் நல்லா மெக்கானிக்காக பார்த்து இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணி நம்ம சைக்கிளில் இன்ஸ்டால் பண்ணுவோம். எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஐ திங்க் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஓரளவு இதெல்லாம் சுற்றினா நல்லா தான் இருக்குது. கீழே உள்ள இந்த ஸ்க்ரூ ரெண்டுமே ஹெச்டின்னு இருக்குல்ல, இது எல்லாமே ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குங்கிறத நான் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். WD-40யும் மண்ணையும் தொடர்ந்து தொடச்சிருக்கேன். இதில் இப்போ தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என் கண்ணுக்கு தெரியுது, இப்போ உங்களுக்கு தெரியும் மேட் இன் ஜப்பான்னு எழுதியிருக்கு. இந்த இடத்துலையும் ஒரு ஜப்பான் ஒன்று இருக்குது. 12 வோல்ட்டு 6 வோல்ட்டுன்னு போட்டிருக்கு. இதுவும் சுற்றுனா சுற்றுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், இந்த இது தேயாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு கார்டு மாதிரி இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு ஒரு கவரு. ஜப்பான் ஏன் இவ்வளோ ரிலையபிலிட்டியாக இருக்குன்ட்டு ஒரு சின்ன விஷயத்த கூட எவ்வளோ நுவான்சஸாக எடுத்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இதில் உள்ள ஆர்மச்சூர்லாம் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணி என்னோடய வண்டியில் இன்ஸ்டால் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக. நன்றி, வணக்கம் நண்பர்களே.